வெல்கம் டு ஐனி குக்கிங் சேனல். நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த சூப்பரான ரெசிபி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு வெங்காயம் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ வெங்காயம் இதில் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஸோ வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக அந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து உருளைக்கிழங்குல தோலெல்லாம் சீவிடுங்க. ஸோ 2 உருளைக்கிழங்கு மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அதை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக. ஸோ இதில் வந்து சின்ன ஓட்டையை விட்டுட்டு இந்த மாதிரி பெரிய ஓட்டையில் சீவி எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சீவிட்டு அதில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி கையாலே நல்லா புழிஞ்சு அதை வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி புழிஞ்சு எடுக்கிறதுனால நம்ம போடுற போண்டா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ சொதப்பாக அந்த தண்ணி வந்து இப்போ இருக்கிறதுனால அந்தளவுக்கு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஸோ அதனால் தண்ணியெலாம் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் தனியாக போட்டு எடுத்துக்கலாம். சரி, நல்லா நிறையா வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 5 வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். நிறையா போண்டா சேர போகிறனால ஒரு 5 வெங்காயம் கிட்ட போட்டுக்கிறேன். ஸோ அதில் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சோண்டு அளவு சேர்த்துக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் இருக்கும் அந்த அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. ஏன்னா அந்த வெங்காயத்தில் இந்த பெருங்காயமும் நம்ம போட்டிருக்க உப்பும் வந்து நல்லா சாரணும். ஸோ அதனால் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சீவி வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, ஸோ அதையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ நான் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். அந்த உப்பும் பெருங்காயமும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா சாரணும். ஸோ அதனால் மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருக்கலாம். ஏன்னா அதுக்குள்ளே அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா உப்பு எல்லாமே சாரணும். ஸோ வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கருவேப்பிலை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடிசாக வந்து நறுக்கி போட்டுக்கலாம். கருவேப்பிலை முழுசாக போட்டிங்கன்னா அது சாப்பிடும்போது ஒரு மாதிரி அது மட்டும் தனியாக தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி போட்டிங்கன்னா இதையும் சேர்த்து குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கருவேப்பிலையும் சரி மல்லித்தலையும் சரி நல்லா கட் பண்ணி பொடிசாக போட்டுக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி இது 2த்தையுமே வந்து நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் உப்பு எல்லாமே போட்டாச்சு. காரத்துக்காண்டி நம்ம மிளகாத்தூள் அதெல்லாம் போடுறதில்ல. ஸோ நம்ம வந்து பச்சை மிளகாயே ஒரு 2 மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த இவ்வளோ வெங்காயத்துக்கு 2 மிளகாயே போதும். ஸோ ரொம்பலாம் போட வேணாம். ஸோ இதை வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக 2ஆக நறுக்கி சைடில் 2ஆக நறுக்கி அதை சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே லாஸ்ட்டாக வந்து நம்ம கடலை மாவு வந்து தூவிட்டுக்கிறோம். கடலை மாவு ஒரு 2 கையளவு வந்து நான் எடுத்துருக்கேன். நிறையா வெங்காயம் இது போட்டதுனால. ஸோ அதோட வந்து நம்ம பச்சரிசி மாவையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக. பச்சரிசி மாவு ஒரு கைப்பிடி அளவு போட்டால் போதும், ரொம்பலாம் போட வேணாம். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நல்ல கிறிஸ்பியான டேஸ்ட்டு கிடைக்கணுன்னா உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு தான் நல்லா புளிஞ்சிட்டு தான் நம்ம போடணும். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து மஞ்சத்தூள் கலர் ஃப்ளேவருக்காண்டி நம்ம இந்த மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். லாஸ்ட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வெங்காயத்தோட ஈரத்துலேயே கொஞ்சம் நான் பிசைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. போண்டா மாதிரி பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். உருண்டையாக நல்லா பிடிக்கிற அளவுக்கு வந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா மாவு வந்து நல்ல பதத்தில் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் குக்கிங் ஆயிலை ஊற்றி கடாயை வந்து அடுப்பில் வச்சிடுறேன். ஸோ இப்போ அந்த மாவை வந்து சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டி வச்சிடலாம். ஸோ கையில் இப்படி உருண்டை மாதிரி சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப பெரிய உருண்டையாலாம் பிடிக்க வேணாம். ஸோ சின்ன சின்னதாக பிடிச்சிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். சின்ன சின்ன பால்ஸாக வந்து போடுறதுனால அது உள்ளக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அதே நேரத்தில் நம்ம சிம்மில் வந்து அடுப்பை வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உள்ளக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி நல்லா ஒரு வெந்திருக்கும். அதுவும் இல்லாமல் வெளியில் வந்து கருப்பாக ஆகாது. ஸோ இல்லைன்னா சீக்கிரமாக வந்து கருப்பாயிரும், இல்லைன்னா உள்ளக்குள்ளக்க சரியாக வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பொழுதுமே அடுப்பை வந்து சிம்மிலே வச்சுட்டு போண்டா போடுறது இந்த மாதிரி ஏதாச்சும் எண்ணெயில் பொரிக்கிறதுனா எப்போதுமே சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ 5 நிமிட்ஸ் ஒன்ஸ் வந்து இந்த போண்டாவை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். ஸோ இன்னொரு சைடு வேகிறதுனால நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து ஒவ்வொரு போண்டாவையும் நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு பொன்னிறத்தில் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னொரு சைடை வந்து திருப்பி விட்டுக்கலாம் மாவாக இருக்கிறதுனால.
இப்போ பார்த்தீங்கன்னா, போண்டா நல்லா வெந்துருச்சு. ஸோ அந்த பொன்னிறத்தில வந்துருச்சு. இதுக்கு மீறி விட்டா ரொம்ப கருகின மாரி ஆயிரும். ஸோ அதனால வந்து நான் போண்டா வந்து இப்ப எடுத்துக்கிறேன். ஒரு போண்டாத்தையும் நல்லா எடுத்துக்கோங்க. ஸோ இதில வந்து எண்ணெய் வடியணும் அப்படிங்கிறதுனால, இத வந்து தனியா ஒரு பாத்திரத்தில எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு போண்டாவையும் வந்து நம்ப தனியா ஒரு பாத்திரத்திலயோ, இல்ல தோசை கல் எதுலயாச்சும் போட்டு வச்சுக்கலாம். அதில எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் அத வேற ஒரு பாத்திரத்தில வந்து நம்ம மாத்திக்கலாம். ஸோ நான் இந்த தோசை கல்ல எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஓரத்தில வச்சீங்கன்னா, இந்த எண்ணெயெல்லாம் உள்ளுக்குள்ளக்க நடுவுல சென்டர்ல வந்துரும். ஸோ இப்ப வந்து எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன சின்ன பால்ஸ் மாரி நான் போட்டு வச்சிருக்கேன் போண்டாவ. ஸோ இப்ப அத ஒண்ணு எடுத்து பிச்சு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, உள்ளக்குள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. அந்த வெங்காயம் வெந்து அதோட கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம போட்ட மஞ்சத்தூள் வந்து நல்லா கலர் குடுத்துருக்கு வேற. அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு போட்டோம் இல்லையா? சின்ன சின்னதா சீவி போட்டதுனால, அது நல்லா உள்ளக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கு. அது சாப்பிடும்போதே நல்லா அந்த ஃப்ளேவர் தெரியுது. ஸோ இந்த உருளைக்கிழங்கு வெங்காய போண்டாக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். புதினா சட்னி, மிளகாய் சட்னி இந்த மாரி எது வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து இது ஒரு சரியான டிஷ்ஷா இருக்கும். அதுவும் இல்லாம சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சிடலாம். வெங்காயம், உருளைக்கிழங்கு இருந்தா போதும். ரொம்ப ஈஸியா உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா செஞ்சு பார்த்துரலாம். ஸோ இனிமே உங்க வீட்ல உள்ளவங்களுக்கு இது மாரி உருளைக்கிழங்கு வெங்காய போண்டா செஞ்சு தாங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. எங்க சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.